வணக்கம் நியூஸ் மேட்ரிக்ஸ் நேயர்களே. உங்களுக்கு தெரியும் 2024 சட்டமன்ற தேர்தல் இன்றைக்கி வெளியாகிருக்கு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு முடிவு, நானும் எதிர்பார்க்கல. ஸோ அந்த மாதிரியான முடிவு. ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஆடியோ மட்டும் கேளுங்க. அந்த ஆடியோ பேசுறதுக்கப்புறம் உங்ககிட்ட நான் பேசுகிறேன். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, எந்த ரிலிஜனில் ஓட்டு விழுந்துச்சு, எந்த ஜாதியிலேருந்து ஓட்டு விழுந்துச்சு அப்படின்னு கேட்டேன். இப்போது டிவிக்கேன்னு பொறுத்த வரைக்கும் நானே பார்த்து ஆச்சரியப்பட்டது. நான் ஒரு எஸ்சி, சரிங்களா, ஒடுக்கப்பட்டவன், ஓகேங்களா. நான் ஒரு எங்கள் ஊருக்குள்ளேயே ஒரு பகுதியில் ஒரு ஏரியாக்குள்ளே என்னால் போக முடியாது. அங்கே போய் என்னால் ஃப்ரீடமாக சுற்றவோ அது மாதிரி பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் வன்னியர், அதுக்கப்புறம் இந்த நிறைய கேஸ்டஸ்லாம் இருக்காங்களா நீங்கள் சொல்கிறீங்களே, ஸோ அங்கெல்லாம் என்னால் போக முடியாது. நாங்கள் தனியாக இருப்போம், அவங்க தனியாக இருப்பாங்க. பட் ஆனால் நாங்கள் எங்கள் ஊரில் முதல்ல தமிழக வெற்றி கழகம்னு கட்சி ஆரம்பிக்கிறப்ப அதுக்கு அங்கீகாரம் கொடுக்க அம்பத்தூர் பாலமுருகன் தான் வந்தார், சரிங்களா. அப்போது எல்லா சமூகத்தில் இருக்கிற ஏரியாவில் இருக்கிற பசங்களும் ஆளுங்களும் எங்ககிட்ட வந்தாங்க. நாங்கள் தான் அவங்கள கூட்டிகிட்டு வந்தோம். ஃபஸ்ட்டு பாலமுருகன் அவர் தான் சென்னையோட பொறுப்பில் இருந்தார். ஸோ அதனால் எங்ககிட்ட கேட்டாங்க, எங்களுக்கும் இது பண்ணி கொடுங்க, எங்கள் ஏரியாவுக்கும் இது பண்ணி கொடுங்க, அவரை வர சொல்லுங்கள், எங்களுக்கு அவங்க கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும், இப்போ எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் எங்கள் கூட ஒன்றா நின்னாங்க ப்ரோ. பேசவே மாட்டாங்க எங்களை பார்த்தா. வன்னியர், அதுக்கப்புறம் நிறையா கேஸ்ட் இருக்குல்லையே, எனக்கு டக்குன்னு ஞாபகத்துக்கு வரல, சொல்ல வரல. ஸோ எல்லாருமே ஒன்றா நின்னாங்க. விஜயை பொறுத்த வரைக்கும் மதம் ஜாதி ரெண்டுமே இல்லை ப்ரோ. ஃபைனலாக அதுதான் நான் சொல்ல வரேன். அந்த ஒரு ஒற்றுமை இருந்ததுனால மட்டும்தான் விஜய்க்கு இந்த வெற்றி. எல்லாத்துக்கும் மேலே திமுக மேலே இருந்த வெறுப்பு, கோபத்தை என்னாலே சொல்கிறேன், என்னால் அடக்க முடியாத கோபம். சமூகத்தில் நடந்த கோபத்தெல்லாம் கூட இருக்கிற கூட்டணி கட்சிகளே கேள்வி கேட்கல. ஏன் அதிகாரத்தில் இருக்கிற திமுகவே ஸ்டாலின் சாரே கேட்கல. அந்த கோபத்தெல்லாம் தான் நாங்கள் எப்படி காட்டுறதுன்னு தெரியல. ஸோ அதனால தான் நாங்கள் கொடுத்த அந்த எங்கள் கோபத்தை காட்டினது தான் டிவிக்கு. ஸோ அதனால தான் டிவிக்கு வின் பண்ணிச்சு. முழுக்க காரணம் இது மட்டும்தான். இதுதான் தமிழக மக்கள் தமிழக வெற்றி கழகத்தையும் அதே போல் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களையும் நினைக்கிறாங்க, பார்க்குறாங்க. அப்படி தான் பார்க்குறாங்க. ஸோ சாதியை கடந்து மதத்தை கடந்து தங்கள் வீட்டில் இருக்கிற ஒருவராக பார்த்துருக்காங்க. நான் இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ பண்ணியிருக்கேன். பண்ணும்போது என்ன சொல்கிறேன்னா, விஜய் அவர்களை கணிக்க முடியல. ஏன் கணிக்க முடியலன்னா, ஒவ்வொரு ரிஜினுக்கும் ஒவ்வொரு மாதிரி ஓட்டு வாங்குறாரு, நகர்ப்புறங்களில் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு நான் தொடர்ந்து சொல்லிட்டு வந்தேன். ஆனால் விஜய் அவர்கள் நகர்ப்புறம் மட்டும் இல்லை, கிராமப்புறங்கள்லேயும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறாரு. எல்லா தொகுதிகளையும் மிகப்பெரிய அளவில் எல்லா தொகுதியும் குறைஞ்சபட்சம் டெபாசிட் வாங்கிட்டார். அந்த அளவுக்கு அந்த கட்சி ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். திமுக மற்றும் அதிமுக என்ற இரண்டு திராவிட கட்சிகளையும் ஒரு சக்தி தோற்கடிக்குதுன்னா அந்த சக்தி மிகப்பெரிய சக்தியாக தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் நம்மளுக்கு தெரிஞ்சது. தமிழ்நாட்டில் நான் மட்டும் இல்லை, என்ன மாதிரி நிறைய பேர் அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க தமிழக வெற்றி கழகத்தை. அதுக்கான காரணம் என்னென்னா, விஜய் அவர்களுக்கு ஒரு எப்படி சொல்ற ட்ராக் ரெக்கார்டு இல்லை. ஏற்கனவே எலெக்ஷன் என்ன இருக்கணும், லைக் இந்த சமூகத்திலேருந்து வாக்கு வந்திருக்கு, இல்லை இந்த ரிலீஜன்லேருந்து வாக்கு வந்திருக்கு, இல்லை இந்த ஊர்லேருந்து வாக்கு வந்திருக்கு, இல்லை ரூரலில் இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காரு, இல்லை அர்பனில் இவ்வளோ வாக்கு வாங்கியிருக்காருன்னு சொல்லிட்டு யாராலுமே சொல்ல முடியல. நிறைய பேர் எக்ஸாக்டாக சொல்ல முடியாத காரணம் அதுதான். ஸோ எனக்கும் காரணமாக தான். ஆனால் விஜய் அவர்கள் ஒரு படுதோலி அலைய போகிறாரு, இல்லை வெற்றியை பெறமாட்டார் அப்படின்னு சொல்லி நான் எந்த இடத்துலையும் பதிவே பண்ணலை. ஏன்னா தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தொண்டர்களும் சரி, நிர்வாகிகளும் சரி, இவ்வளவு பெரிய வெற்றியை தாங்கள் பெறுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய பேர் சொல்லுவாங்க, கான்ஃபிடன்ஸுக்காக சொல்லுவாங்க, நாம் தான் வெற்றி பெற போகிறோம், ஜெயிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி திமுக தரப்பில் சொன்னாங்க, மீண்டும் நம்ம ஆட்சினா. ஸோ அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் விஜய் அவர்கள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த போகிறாரு, எல்லாருக்குமே தெரியும். அது திமுகவையும் அதிமுகவையும் வீழ்த்தி இவ்வளோ பெரிய வெற்றியை பெறுவார் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட யாருமே கற்பனையிலும் நினச்சி பார்க்க முடியாத ஒன்று அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். 1967 இந்த மாதிரியான ஒரு தேர்தல் நடந்தது. அது என்ன தேர்தல்னா, அதுக்கு முன்னாடி திமுக தேர்தலில் நின்று 1965 மொழிப்போர், அதாவது இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை இங்கே இருக்கிற இளைஞர்கள், பெண்கள், கல்லூரி மாணவர்கள் எல்லாமே போராடினாங்க. இந்த போராட்டத்துக்கு பிறகு ஒரு எழுச்சி வந்தது. அப்போது தான் திமுக வெற்றி பெற்றது. அப்பொழுது கம்யூனிஸ்ட் கட்சியும் காங்கிரஸ் கட்சியும் எதிரெதிர் துருவங்களாக இருந்தன. காங்கிரஸ் ஆளும் கட்சியாக இருக்குன்னா கம்யூனிஸ்ட் எதிர்கட்சியாக இருக்கும். அதுதான் அப்போ இருந்த அந்த ஃபார்மட்டே அப்படி தான். அதை வீழ்த்தி திராவிட முன்னேற்ற கழகம் வந்தது. அதன் பிறகு அதிமுக வந்தது. அதன் பிறகு தொடர்ந்து பார்த்தீங்கன்னா வரலாறு நடக்க கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலாக திமுக அதிமுக என்ற இரண்டு கட்சிகள் தான் மாறி மாறி தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டு வந்தன. விஜய் அவர்கள் இங்கே தேர்தலுக்கு வரும்போது யாருமே நினச்சிருக்க மாட்டாங்க அவர் ஒரு எப்படி சொல்கிறது, அவர் தான் சிஎம் ஆக போகிறாரு, அவர் தான் ரூலிங் பார்ட்டியாக வரப்போகிறாரு. அவர் தான் இந்த மாதிரி 108 நான் பார்த்த வரைக்குமே 108 இடங்களில் தமிழக வெற்றி கழகம் முன்னிலையில் இருக்காங்க.
திமுக ஆட்சி எந்த அளவுக்கு மோசமான ஆட்சி, திமுக மேலே மக்கள் எந்த அளவுக்கு வந்து வெறுப்பில் இருக்காங்க, திமுக வந்து வீட்டுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு எந்த அளவுக்கு இருந்தாங்க என்பதற்கு வந்து தமிழக வெற்றி கழகத்தினோட அந்த வெற்றியே ரொம்ப முக்கியமான விஷயமா நாம் பார்க்கலாம். ஸோ 3 குறிப்பாக நம்ம சொல்லணும்னா, இப்போ இன்றைக்கி வந்து இந்தியா முழுவதும் நிறைய இடங்களில் நிறைய மாநிலங்களில் ரிசல்ட் வந்திருக்கு. 3 மாநில முதலமைச்சர்கள் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. டீசெண்டான தோல்வி. மம்தா பானர்ஜி வீட்டுக்கு போயிட்டாங்க, பினராயி விஜயன் போயிட்டார், இங்கே வந்து ஸ்டாலின் தோல்வியை சந்திச்சார். ஆனால் யாருமே வந்து தோல்வி அடைஞ்சு வீட்டுக்கு போகல. ஆனால் மு க ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் கொளத்தூர் தொகுதியில் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காரு. அவர் வந்து தொகுதியை சூப்பராக பார்த்துப்பார், தொகுதியில் எல்லா கட்டமைப்பு வசதியும் இருக்குது அப்படின்னு ஒரு புறம் இருந்தாலும் அந்த தொகுதி மக்களுக்கு அவர் எந்த மாதிரியான ஆட்சியை கொடுக்குறாரு, என் தொகுதி மட்டும் நல்லா இருந்தால் போதாது, தமிழகம் முழுக்கும் வந்து நல்லா இருக்கணும், இந்த ஆட்சி நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு கொளத்தூர் மக்கள் நினச்சதால் தான் கொளத்தூர் தொகுதியில் ஸ்டாலின் அவர்கள் வந்து தோல்வியை சந்திச்சிருக்காரு. ஸோ அதுதான் உண்மை அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை தாண்டி திமுகவில் இருக்கிற பல முக்கிய அமைச்சர்கள், கிட்டத்தட்ட 20 அமைச்சர்கள் கிட்ட வந்து தோல்வியை சந்திச்சிருக்காங்க. குறிப்பாக சொல்லலாம் கீதா ஜீவன் அவர்கள், டிஆர்பி ராஜா அவர்கள், சென்னையிலே வந்து மா சுப்பிரமணியம் அவர்கள், இங்கே ஆலந்தூரில் தாமோ அன்பரசன் அவர்கள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம். எல்லாம் மூத்த அமைச்சர்கள், கருணாநிதி காலத்திலேருந்து இருக்காங்க. துரைமுருகன், திமுகவின் பொதுச்செயலாளர் துரைமுருகன், அவர் எம்ஜிஆர் காலத்திலேருந்து இருக்கார். எம்ஜிஆரோட நெருக்கம், கலைஞரோட நெருக்கம், பெரியார் கூட இருந்திருக்காரு, அண்ணா கூட இருந்திருக்காரு. அப்படிப்பட்ட ஒருத்தவரே வந்து காட்பாடியில் தோக்குறாருன்னா மக்கள் வந்து திமுக மேலே எவ்வளோ கோபத்தில் இருந்திருப்பாங்க, எவ்வளோ வெறுப்பில் இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரிய வருது. இதெல்லாம் தாண்டி அதிமுக வந்து 3வது இடத்துக்கு போயிருக்கு. ஸோ எப்பொழுதுமே வந்து சென்னையை வந்து திமுகவோட கோட்டைன்னு சொல்லுவாங்க. எப்பெல்லாம் வந்து சென்னையில் எல்லா இடங்களையும் திமுக வெற்றி பெறுதோ அப்போ திமுக ஆட்சியை பிடிக்கும், அதிமுக எப்போ வருதோ அதிமுக ஆட்சியை பிடிக்கும். அதை தாண்டி வந்து எப்பொழுதுமே சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம் வந்து திமுகவோட கோட்டை. அப்படிப்பட்ட கோட்டையிலே வந்து கிட்டத்தட்ட சென்னையில் 16 தொகுதி இருக்குது. இந்த 16 தொகுதியில் 14 தொகுதி கிட்ட தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்கு. முதல்வர் அவர்களே தோக்கடிச்சிருக்குன்னா இந்த வேவை நான் வந்து புரிஞ்சிக்க முடியுது. இந்த வீரியம் வந்து ரொம்ப அதிகம். ஒரு தலைமுறைக்கான அரசியலாக நான் வந்து இதை பார்க்குறேன். இந்த ட்ரெடிஷ்னல் பாலிட்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, மரபு ரீதியாக வந்து அரசியல் செய்கிறது, வீட்டுக்கு வீடு போய் ஓட்டு கேட்குறது, காசு கொடுத்து ஓட்டு கேட்குறது, எங்கள் ஜாதிக்காரனை ஓட்டு கேட்குறது, எங்கள் மதத்தை சார்ந்தவனை ஓட்டு கேட்குறது, அதெல்லாம் இந்த தமிழக வெற்றி கழகம் வந்த பிறகு முறியடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். விஜய் அவர்கள் வந்து ஆட்சிக்கு வந்தோடனே அவர் வந்தோடனே வந்து மைனாரிட்டி ஓட்டுஸ் அங்கே போயிடும், அவங்க ஜாதிக்காரங்க ஓட்டு போயிடும். அவர் பெரம்பூரில் ஏன் நிற்கிறாருன்னா அங்கே கிறிஸ்தவர் இருக்காங்க, அவர் திருச்சி கிழக்கில் நிற்கிறாருன்னா ஏன் அங்கே கிறிஸ்தவர் இருக்காங்க, அதுவும் கிறிஸ்தவ பிள்ளைமார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தரப்பினர் வந்து சொல்லிட்டு வந்தாங்க. அந்த விஷயத்தை நான் எங்கேயுமே பதிவு பண்ணல. அப்படி இருக்கும்பொழுது அதையெல்லாம் தாண்டி விஜய் மட்டும் இல்லை, விஜய் கட்சியை சார்ந்த பல நிர்வாகிகள், குறிப்பாக சொல்லலாம் கீதா ஜீவன் அவர்கள்லாம் வந்து தூத்துக்குடி அவங்களோட கோட்டை, அந்த கோட்டையிலே போயிட்டு விஜயோட நண்பர் ஸ்ரீநாத் என்பவர் வந்து வெற்றி பெற்றிருக்காருன்னா அதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை. மதுரையில் வந்து 10 தொகுதி இருக்குங்க, 10 தொகுதியில் 8 தொகுதியை வந்து தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றிருக்காங்க. கொங்கு மண்டலம் வந்து அதிமுக கோட்டை, 65, 63, 64 தொகுதி இருக்குது கொங்கு மண்டலம் மட்டும். அதை எப்பொழுதுமே வந்து 2011 2006 2006 2011 16 2021 வரைக்கும் வந்து அதிமுக தான் வென்றிருக்காங்க. மினிமம் 50 தொகுதி சொல்லுவாங்க. ஆனால் அப்படிப்பட்ட கொங்கு மண்டலத்திலே போயிட்டு தன்னுடைய காலை பதிச்சிருக்காரு விஜய் அவர்கள். செந்தில் பாலாஜி தான் அங்கே போனால் வந்து ஆட்சியை பிடிப்பார், கொங்கு மண்டலத்தில் உடைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நினச்சாங்க. ஆனால் அங்கே போட்டியிடாமலே விஜய் அவர்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காரு. கோயம்புத்தூர்லேயும் சரி, திருப்பூர்லேயும் சரி, ஈரோடு, நாமக்கல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொங்கு அந்த பகுதி முழுவதையுமே வந்து தன்னோட கண்ட்ரோலில் எடுத்திருக்காரு விஜய் அவர்கள். கிட்டத்தட்ட அந்த பகுதியில் மட்டும் ஒரு 35-40 தொகுதி கிட்ட தமிழக வெற்றி கழகம் வந்து வெற்றி பெற்றிருக்கு. இந்த மாதிரியான ஒரு வெற்றியை யாருமே எதிர்பார்க்கல, திமுகவும் எதிர்பார்க்கல, அதிமுகவும் எதிர்பார்க்கல, விஜய் தரப்புமே கூட எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு மிகப்பெரிய வெற்றி. ஈரோட்டில் குறிப்பிட்டு சொல்லலாம், செங்கோட்டையன் அவர்கள்லாம் தோல்வியை சந்திப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவர் வந்து வெற்றி பெற்றிருக்காரு மிகப்பெரிய அளவில். ஸோ இந்த மாதிரி வந்து எல்லா தொகுதியிலும் ஆனந்த் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு, பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுன் அவர்கள் வெற்றி பெற்றிருக்காரு. அந்த மரபு ஒரு ட்ரெடிஷ்னல் பாலிடிக்ஸ் இருக்குல்ல, அதை வந்து தமிழக வெற்றி கழகம் உடைச்சிருக்கு. இவ்வளோ நாள் வரைக்கும் வந்து தமிழக மக்களுக்கு அரசியல் என்னென்னா அதிமுக மற்றும் திமுக இந்த 2 கட்சிகளும் செய்கிறது தான் அரசியல். இந்த 2 கட்சியிலேருந்து ஒரு குடும்பம் வருவாங்க, அந்த குடும்பம் தான் ரூல் பண்ணுவாங்க, இல்லை பிஸ்னஸ் வருவாங்க, அவங்க ரூல் பண்ணுவாங்க, அவங்க எம்எல்ஏ இருப்பாங்க, அவங்க கவுன்சிலராக இருப்பாங்க, அவங்க தான் மினிஸ்டராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்தது, ஒரு வரலாறு இருந்தது. இந்த வரலாறை எல்லாம் வந்து உடச்சி தமிழக வெற்றி கழகம் வந்து ஒரு புதிய சாதனையை படைச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அதை நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ ஒரு சாதாரண எளிய குடும்பத்தை சார்ந்தவனும் வந்து அரசியல் தமிழக வெற்றி கழகத்தில் நின்று வெற்றி பெற்றிருக்கார், செலவே பண்ணாமல். இப்போ அதிமுக திமுக பெற்ற 2 கட்சிகளும் பெற்ற வெற்றிகள்லாம் வந்து
செலவு பண்ணிருக்காங்க, பணம் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி வெற்றி பெற்றிருக்காங்க. ஆனால் தமிழக வெற்றி கழகம் வந்து அப்படி பணம்லாம் கொடுக்கவே இல்லை. எனக்கு ஓட்டு போட்டால் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு புதிய அரசியலை தரப்போகிறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உறுதி அளிச்சிருக்காங்க. இதனால் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து கிட்டத்தட்ட 2.5-3 கோடி கிட்ட வாக்குகள் வந்து விழுந்திருக்கு. அதில் 35% கிட்ட தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்காங்கன்னா அது சாதாரண விஷயமே இல்லை. ஏன்னா ஆன்லைனில் நாங்கள் இந்த மாதிரி உறுப்பினர் படிவம் வந்து ஒரு வெப்சைட் ஓப்பன் பண்ணியிருக்காங்க, அங்கே போய் பதிவு பண்ணுங்கன்னு சொன்ன உடனே நிறைய பேர் போய் பதிவு பண்ணாங்க. 1 கோடிக்கு மேலே வந்து அங்கே உறுப்பினர் அப்போவே சொன்னாங்க, 1 கோடிக்கு மேலே வந்து உறுப்பினர்கள் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது யாரும் நம்பலை, அது ஓட்டாக மாறும் நம்பலை. ஆனால் இன்றைக்கி வந்து அதை நிகழ்த்தி காட்டிருக்காங்க. அதே போல் ஒரு தலைவர் வந்தால் கூட்டம் கூடும், அந்த கூட்டம் வந்து ஓட்டாக மாறாது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொன்னாங்க. அதையும் வந்து உடைத்தி காட்டியிருக்கிறார் விஜய் அவர்கள் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ ஒரு விஷயத்தை வந்து நம்ம வந்து ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். நிறைய பேர் என்ன சொன்னாங்க, திமுகவை சேர்ந்த பத்திரிகையாளர்கள், அதிமுக சேர்ந்த பத்திரிகையாளர்கள், இன்னும் நடுநிலையான பத்திரிகையாளர்கள்லாம் வந்து என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து விஜய் அவர்கள் 10 தொகுதி வின் பண்ணாலும் வந்து அரசியலே பேச மாட்டேன், பத்திரிகை துறையை விட்டே போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. திமுகவை சேர்ந்தவர்கள்லாம் 210 தொகுதி வந்து திமுக தான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் வந்து நான் எந்த இடத்துலையும் கமிட் பண்ணவே இல்லை. ஏன் கமிட் பண்ணலாம், விஜயோட தாக்கம் தமிழ்நாட்டில் இருக்குது. அந்த தாக்கம் வந்து எப்படிப்பட்ட தாக்கம், அவர் எத்தனை சீட்டு வாங்குவார், எத்தனை பர்சன்டேஜ் வாங்குவார் அப்படின்னு சொல்லிட்டு என்னால் கணிக்கவே முடியல. நான் வந்து ஒரு 60-70 சீட்டு வாங்குவார் அப்படின்னு தான் நினச்சேன். ஏன்னா நகர்ப்புறங்களில் அப்படியான ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு அவருக்கு இருந்துச்சு. சென்னை ஆகட்டும், அதே போல் சென்னையை சுற்றியுள்ள நகர்ப்புறங்களாகட்டும், திருச்சி, கோயம்புத்தூர், மதுரையில் வந்து இருந்துச்சு. ஆனால் கிராமப்புறங்கள் வரைக்கும் வந்து அதோட தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட நான் வந்து நினச்சே பார்க்கல. அந்த மாதிரியான ஒரு வெற்றியை விஜய் அவர்கள் பெற்றிருக்காரு. இது வரலாற்றில் பதிவு செய்யக்கூடிய ஒரு வெற்றி. இந்த வெற்றியை வந்து ஒரே ஒரு அரசியல் தலைவர் மட்டும்தான் சரியாக புரிஞ்சுக்கிட்டாரோ அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன் சொல்கிறேன்னா, விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறார். இருக்கும்போதே வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா, நான் காட்டுமன்னார் கோயிலில் நிற்க போகிறேன்னு சொல்கிறாரு. ஏன் சொல்கிறாருன்னா, அதை சொல்லிவிட்டு இன்னொரு விஷயத்தையும் சொல்கிறாரு, இந்த தேர்தலுக்கு பிறகு தமிழ்நாட்டோட அரசியல் டைமென்ஷனே மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை சொன்னார். அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, விஜய் வராரு, விஜயோட வருகையால் மிகப்பெரிய தாக்கம் தமிழ்நாட்டில் உருவாக போகிறது. இப்போ நம்ம ஒரு எம்எல்ஏவாக இருந்தால் அதை ஓரளவு தடுக்கலாம், நம்ம கட்சியை வந்து மேலும் வளர்க்கலாம், நாளைக்கு விஜய் கூடிய கூட்டணி வைக்கலாம். ஸோ இதற்கான ஆப்ஷன்லாம் வந்து இருந்ததாக அவர் வந்து உணர்ந்திருக்கார் முன்னாடி. அதனால தான் அவர் தேர்தல் நிற்க போனார். அவரை போயிட்டு திமுகவை சேர்ந்தவர்கள் வந்து மிரட்டியிருக்காங்க. நிறைய பத்திரிகையாளர் வந்து அவர்கிட்ட எடுத்து சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் நிற்காதன்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் வந்து பின்னால் அவர் வந்து பின்வாங்கினார். அவருக்கு பதிலாக ஜோதிமணி அப்படின்னு சொல்லிட்டு காட்டுமன்னார் கோயிலில் வந்து நின்னார். அவரை தவிர வந்து மற்ற அரசியல் தலைவர்கள் எல்லாமே வந்து அவரை வந்து ரொம்ப அண்டர்எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க, குறைச்சி மதிப்பிட்டுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். நான் அவரை வந்து மிகையாகவும் மதிப்பில்லை, குறையாகவும் மதிப்பில்லை, என்னால் கணிக்க முடியலை அப்படின்னு தான் தொடர்ந்து சொல்லிட்டு வரேன். அவர் இத்தனை பர்சன்டேஜ் வாங்குவார், இத்தனை சீட்டு வின் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கேயுமே ரெஜிஸ்டர் பண்ணாததுக்கு காரணம் தான். ஏன்னா நான் வந்து திமுக அரசால் வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கேன், எனக்கு தெரியும். அப்போ இருக்கும்போது அதை விட பெரிய கட்சி எது, அதிமுக. அப்போ அதிமுக தான் வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். அப்படி இல்லைனா அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கூட்டணி ஆட்சி வரும்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஆனால் இப்போ நடந்து வந்து முற்றிலும் வந்து வேறு விதமான ரிசல்ட்ஸு. அதை நான் ஒப்புக்கொண்டே ஆக வேண்டும். அதை நான் வந்து உண்மையை ஒப்புக்கொள்வதில் வந்து எப்பொழுதுமே பின்வாங்க மாட்டேன், தயங்க மாட்டேன். ஏன்னா நான் ஒரு தவறு செஞ்சால் அதை ஒப்புக்கொண்டு தான் ஆகணும். ஏன்னா என் வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க, நிறைய பேர் என்கிட்ட பேசுகிறாங்க. அப்படி இருக்கும்பொழுது நான் இந்த இடத்த அதை ரெஜிஸ்டர் பண்ணணும் ஆசைப்பட்றேன். அதனால தான் சொன்னேன். ஸோ விஜய் அவர்கள் இப்போ ஆட்சி அமைப்பாரா? ஏன்னா ஒரு மெஜாரிட்டி வந்து வாங்கலை, 108 தான் இருக்குது. ஒரு பக்கம் வந்து இவங்க 65 கிட்ட திமுக இருக்காங்க, இன்னொரு பக்கம் வந்து 53 கிட்ட அதிமுக இருக்காங்க. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் விஜய் எப்படி ஆட்சி அமைக்க போகிறாரு, யார் அவருக்கு ஆதரவு தர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல கேள்விகள் வந்து உருவாகுது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, காங்கிரஸ் போயிட்டு ஆதரவு கொடுப்பாங்கன்னு சொல்கிறாங்க. காங்கிரஸ் கிட்ட 5 இடம் தான் இருக்குது. இன்னொரு சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, பாட்டாளி மக்கள் கட்சி போய் ஆதரவு அளிக்கும்னு சொல்கிறாங்க. பாட்டாளி மக்கள் கட்சிகிட்டையும் 5 இடங்கள் தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது யார் ஆதரவு அளிப்பா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகள் எழுது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு 1-2 வித்தியாசத்தில் வந்து ஆதரவு அளித்தா அந்த ஆட்சி வந்து கவிழ்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆட்சியை அந்த ஆதரவை வந்து வாபஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு அதிமுக ஆதரவு அளிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் மிக அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு வந்து உறுதியான தகவலும் தெரியல. அதே போல் அதிமுக தரப்பில் இந்த தோல்வியை, ஏன்னா 3ஆம் இடத்துக்கு போயிட்டாங்க, கடைசி முறைனாச்சும் எதிர்கட்சியாக வந்தாங்க, இந்த முறை 3ஆவது இடத்துக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் போயிட்டாங்க. அவங்க எந்த மாதிரியான ஒரு டிசிஷன் எடுக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியல, நம்ம பொறுத்துன்னு தான் பார்க்கணும். அதே போல் விஜய் அவர்கள் தான் முடிவு பண்ணும், நம்ம போய் யார் ஆதரவு கேட்குறது, நம்மளுக்கு யார் ஆதரவு கொடுக்க போகிறா, ஸோ என்ன மாதிரியான அந்த கமிட்மெண்ட்ஸ்ன்னு இருக்குல்ல,
ஸோ எந்த மாதிரியான உடன்படிக்கை ஒருவேளை எனக்கு ஒரு ஆதரவு கொடுக்குறாங்கன்னு சொல்லுங்கள், அதிமுகவிலையோ இல்லை காங்கிரஸோ பாமகவோ ஆதரவு கொடுக்குறாங்கன்னு வச்சுங்களேன். ஸோ அவங்களுக்கு வந்து நான் வந்து ஏன்னா தொடர்ந்து இந்த ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் சொன்னார். அதன் பிறகு வந்து பல இடங்களில் விஜய் அவர்கள் வந்து பேசியிருக்கார். எங்கள் கூட கூட்டணி வச்சா உங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து விஜய் அவர்கள் வந்து பேசிட்டு வராரு. அப்படி பேசிட்டு வரும்போது இப்போ அவருக்கு மெஜாரிட்டி தேவைப்படுது. யாராவது வெளியிலேருந்து ஆதரவு அளிக்கணும். அப்படி இருக்கும்பொழுது யாராவது ஒருத்தவங்க அவங்க ஆதரவு அளிச்சு வாங்கணும். ஸோ அப்படி ஆதரவு அளிக்க போகிற அந்த கட்சிக்கு விஜய் அவர்கள் கண்டிப்பாக அவர் அமைச்சரவையில் இடம் கொடுக்கணும், இல்லை முக்கிய பதவிகள் ஏதாவது தரணும், இல்லை துணை முதல்வர் பதவியாவது வந்து எடப்பாடி பழனிசாமி தரணும். இந்த மாதிரியான டாக்லாம் போயிட்டுருக்கு. அதை வந்து எப்படி டிசைட் பண்ண போகிறாங்க, என்ன பண்ண போகிறாங்கன்னு நமக்கு தெரியல. இன்னும் வந்து நாளை அல்லது நாளை மறுநாள் வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும். ஸோ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிக்க போகிறாங்க, எந்த கட்சி ஆதரவு அளிக்க போகுது. திமுக சார்பாக கண்டிப்பாக ஆதரவு அளிக்க மாட்டாங்க. அதிமுகவும் தமிழக வெற்றி கழகம் ஏற்கனவே கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துனாங்க. ஸோ அவங்க 2 பேரும் ஒரு உடன்படிக்கைக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் வந்து ஆட்சிக்கு வராமல் தடுக்கிறதுக்கு திமுகவும் அதிமுகவும் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு 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 பொலிட்டிக்கல் சூசைட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, 2 கட்சியுமே வந்து எதிரெதிர் துருவங்கள். 2 பேரும் ஒன்றாயிட்டா அவங்களுக்கு பாலிட்டிக்ஸே இல்லை. அது வந்து வேறு மாதிரி மாறிடும். அதை 2 பேருமே விரும்ப மாட்டாங்க. ஸோ விஜய் இப்போ இருக்காரா, விஜய்க்கு ஆதரவு அளிக்கலாம், நம்ம கட்சியை அடுத்து வளர்த்து நம்ம விஜய் கூட போட்டி போடலாம். அந்த மாதிரியான ஒரு வாய்ப்புகளும் இங்கே இருக்குது. ஸோ நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் சென்ட்ரலில் இருக்கிற பிஜேபி இதை எப்படி பார்க்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து திமுக என்ற ஒரு கட்சியை வந்து தோற்று விட்டது. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவர்கள் வந்து சித்தாந்த எதிரி. அந்த சித்தாந்த எதிரி வந்து இந்த தேர்தலில் தோற்கடிச்சிட்டாங்க. அடுத்த தேர்தலில் அவங்களை காணாமல் ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் யோசிப்பாங்க அவங்க. ஸோ அவங்க வந்து இதை வச்சு எப்படி கேம் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்பாங்க. முடிஞ்ச வரைக்கும் வந்து அதிமுக என்டிஏ கூட்டணியில் பாஜக அல்லாத ஏடிஎம்கே வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு ஆதரவு அளிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. விஜய் என்ன டிமாண்ட் வைப்பாங்கன்னா, நீங்கள் ஆதரவு வச்சிங்கன்னா பாஜக வந்து உங்கள் கூட கூட்டணியில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிமாண்ட் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதை ஏற்றுக்கொண்டு தான் விஜய் அவர்களும் ஒருவேளை ஆதரவு பெறுவார் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த எலெக்ஷன் டேட்டாஸை வந்து இன்னும் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஏன்னா யார் ஓட்டு போட்டிருக்காங்க, எங்கேருந்து ஓட்டு வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நிச்சயமாக விஜய் பெற்ற அந்த வெற்றியானது ஜாதியை பொறுத்தோ இல்லை மதத்தை பொறுத்தோ ரீஜனை பொறுத்தோ இல்லை கிறிஸ்தவர் என்பதாலோ வந்து இந்த வாக்குகளை பெறலை. அவர் வந்து ஒரு மாற்று அரசியலை முன்வைக்கிறார். அந்த மாற்று அரசியலை முன்வைத்து ஒரு பக்கம் டிஎம்கேவை அட்டாக் பண்ணுறாரு, இன்னொரு பக்கம் வந்து பாஜகவை அட்டாக் பண்ணி அவரால் எந்த அளவுக்கு வந்து முடியுமோ அந்த அளவுக்கு வந்து இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இன்னொரு பக்கம் அவரை பர்சனலாக அட்டாக் பண்ணுறாங்க, ஃபேமிலியை வச்சு அட்டாக் பண்ணுறாங்க. அதே போல் அவரோட பர்சனலாம் வந்து நிறையா வந்து வெளியில் வந்து தகவல்லாம் வெளியிட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஸோ அதையெல்லாம் தாங்கி கொண்டு ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார். அவர் எங்கே போனாலும் சொல்கிற ஒரே வார்த்தை அவங்க ரசிகர்கள்ட்ட தொண்டர்கள்ட்ட என்னென்னா, கான்ஃபிடெண்ட்டாக இருங்க, நாம் தான் வந்து வெற்றி பெற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து சொல்லி வந்தார். அவர் சொன்னதை போலவே வந்து வெற்றி பெற்றிருக்காரு. அவருக்கு வந்து அந்த அளவுக்கு கான்ஃபிடென்ட் இருந்திருக்கு. அவங்க அப்பாவும் தான் சொன்னார் இந்த வெற்றிக்கு பிறகு. அவர் வந்து இவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக இருந்தார், இவ்வளோ ஒரு வெற்றியை நாங்கள் எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டுருக்காரு. உண்மையாகவே வந்து கான்ஃபிடெண்ட்டாக இருந்தால் நம்மளால் எதுவும் சாதிக்க முடியும் என்பதுக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இதை தொடர்ந்து இந்த தேர்தல் குறித்தும் வந்து நம்ம அடுத்தடுத்து வீடியோ போடுவோம், பேசுவோம். அதில் பார்க்கலாம் விஜய் வந்து ஏன் வெற்றி பெற்றார், அவருக்கு யார் வாக்கு போட்டாங்க, இந்த நியூ கமர்ஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, புதிய வாக்காளர்கள் வந்து அவருக்கு போட்டிருக்காங்க, இல்லத்தரசிகள், அதே போல் இது வரைக்கும் வாக்களிக்காதவர்கள் அப்படின்னு சொல்லி எப்பொழுதுமே 70% தான் இருக்கும். சென்னையெல்லாம் 60-65 தாண்டாது. ஸோ இது வரைக்கும் ஓட்டு போடாதவங்களாம் விஜய்க்கு வந்து போட்டிருக்காங்க இந்த முறை. ஸோ அந்த அளவுக்கு வந்து விஜய் மேலே ஒரு நம்பிக்கை, விஜய் மேலே வெறி. அவர் முன்னாடி சொன்ன மாதிரியே முதல்ல நான் உங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டேன், உங்கள் வீட்டில் ஒரு ஆளாக இருங்க, அதன் பிறகு தான் வந்து உங்ககிட்ட வாக்கே கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன அந்த வார்த்தைகள் வந்து இந்த தேர்தலில் நிஜமாக இருக்குது. பொறுத்துன்ட்டு பார்க்கலாம் அடுத்து யார் ஆட்சி அமைக்க போகிறாங்க, எந்த கட்சி ஆதரவு தருது அப்படின்னு. நன்றி.